வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் ரொம்பவே வித்தியாசமானது. என்ன ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னா, நம்ம ரெகுலராகவே அன்பாக்சிங் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஊருக்குள்ளே வருது அப்படின்னா அதோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். என்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன், அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ நம்ம அது பேச போகிறோம். அதுவும் பிராண்டடானது. என்ன பிராண்ட் அப்படின்னா ஒன் ப்ளஸ். அப்படி ஒன் ப்ளஸோட நார்டு 2 பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நார்டு 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச அளவு இதில் சொல்கிறது எதுவுமே அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ லீக்ஸ் வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது வந்து ஜூலை 22 மேபி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ வந்து ஒரு சில ஸ்பெக்ஸ் தெரிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு. பாடி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்குமே கார்னி கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லலாம். வந்த பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது என்ன வந்திருக்கு அப்படின்றத. அதுக்கு அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் ஒன் ப்ளஸில் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதான் சிப்செட். இது வரைக்குமே ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை மீடியா டெக் 1200 டைமண்ட் சிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்த பிறகு தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த டைமண்ட் சிட்டி 1200ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கணிக்கிறாங்க அப்படின்னாக்க 870 சிப்செட்டுக்கு ஸ்னாப் டிராகன் 870 சிப்செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஸோ இது வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி ஒரு வேளை அப்படி இருந்தது அப்படின்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஷிப்புக்கு அடுத்ததில் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இருந்தாலும் வந்த பிறகு தான் நமக்கு அதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சஸ் அமுலட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது 6.4 இன்ச்சஸ் அமுலட் டிஸ்பிளேல 90 ஹெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கறது வந்து 120 ஹெட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் 90 ஹெட்ஸ் தான் வருமா இல்லை 120 ஹெட்ஸ் வருமா அப்படின்றது வந்த பிறகு தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரிய வரும். அதுக்கடுத்து மெமரி அப்படின்னு பார்க்கும்போது 8GB 128GB ப்ளஸ் வந்து 12GB 256GB இது வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. UFS 2.1 யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி, அதையும் பார்ப்போம் வந்தோடனே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க நம்ம மெயின் ஃபீச்சர் கேமரா அப்படின்னு வரும்போது 50 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிளும், ஸோ 8 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிடு, 5 மெகா பிக்சலா இல்லை 2 மெகா பிக்சலா மேக்ரோன்றதும் டவுட்டில் இருக்குது. அதுவும் வந்தால் தான் நமக்கு தெரியும். இதில் ஃப்ரண்ட்டு கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா ரெகுலராக அவங்க ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணுற இந்த 16 மெகா பிக்சல் கேமரா இல்லாமல் 32 மெகா பிக்சல் வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. 32 ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு அதுவும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. டபுள் கேமரா ஃப்ரண்ட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ என்ன வருதுன்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே மேபி இது வந்துடலாம் அப்படி தான் நம்ம. மற்ற விஷயங்கள்னு பார்த்தா ப்ளூடூத் 5.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. 3.5 ஜாக் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன மெயினான ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பேட்ரி என்ன அப்படின்னா பேட்ரி வந்து 4500 mAh யூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்த பிறகு தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இதெல்லாம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ இவங்க வந்து இப்போ மீடியா டெக் கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு புது முயற்சி. ஸோ அது எப்படி எந்த அளவுக்கு இருக்குது, இவங்களோட ஆக்டிவைசேஷனில் அது நல்லா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. என்ன எப்படி இருக்குன்றத வந்தோடனே நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம மொபைல் ஃபோன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா
OnePlus 9 சீரியஸ் இருக்கு இல்லையா, இந்த OnePlus 9 சீரியஸ் மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த ஃபோன் இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது வந்து OnePlus 9R. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது மேபி இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்த பிறகு நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.